சிவகார்த்திகேயன் ரொம்ப கவனிச்சு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஒரு பெரிய சர்ச்சை. அந்த சர்ச்சை வந்ததுன்னா எந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கும் பெரிய அடி விழும். இப்போ ஒரு மாதிரியான ஒரு மிக்ஸ்ட் இமேஜ் உள்ள ஹீரோஸ்க்கு பிரச்சனை இல்லை. இந்த ஃபேமிலிஸ்லாம் கொண்டாடுற ஹீரோஸ்க்கு இப்படி ஒரு இமேஜ் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அது அடி விழும். ஆனால் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அங்கேயிருந்து கடந்து வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உண்மை பொய்ங்கிறதெல்லாம் தாண்டி அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் அந்த இடத்துல நீ யோசிச்சு பாருங்க, அயலான்லாம் இன்னைக்கும் ரிலீஸே இருக்காது. அது அந்த சம்பவத்துக்காக தான் தலைவன் ஒரு 20-25 கோடியை லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல உள்ள இறக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து இமேஜை மாத்துனது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எல்லாம் போட்டு கரெக்டாக கொஞ்சம் நான் கரெக்டாக இருக்குன்னு காட்டிக்கிட்டது. இந்த விஷயத்தையும் பப்ளிக்காக போட்டு அழகாக இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுங்கிற அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அது சிவகார்த்திகேயனுடைய ஸ்ட்ராட்டஜிலேயே தி பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த தாண்டி 2 குழந்தைன்றது யாருமே போகிறதே கிடையாது. அதையும் தாண்டி 3 குழந்தை ஒரு அழகான ஒரு ஃபேமிலின்னு சொல்லி கிரியேட் பண்ணுற அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. ஆமா, இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இன்னைக்கு தேதியில் அமைதுன்னு நான் எடுத்துக்கலாம்.